இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எதுக்கு இப்படி முட்டாள் மாதிரி நடக்காத விஷயத்த பத்தி யோசிக்கிற? சிவாவுக்கு குழந்தை பிறக்கும் தானே சொல்லிருக்காங்க. சிவாவுக்கும் ஜனனிக்கும் குழந்தை பிறக்கும்னு சொல்லல. இங்க பாரு ரம்யா, நாங்க எதுக்கு இருக்கோம்? கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. நீ தான் சிவாக்கு பொண்டாட்டி. உன் கூட தான் சிவா வாழ போறான். உனக்கும் சிவாவுக்கும் தான் குழந்தை பிறக்கும். இதுதான் உண்மை. அந்த குழந்தை தான் இந்த குடும்பத்துக்கே வாரிசு. அப்போ அண்ணனுக்கும் ரம்யாக்கும் கல்யாணம் பண்ணணுமே. மூணாவது கல்யாணத்துக்கு ஜாதகத்துல சான்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டீங்களா? ஜாதகத்துல இருக்கோ ஜோஷியத்துல இருக்கோ அத பத்தி எல்லாம் நமக்கு கவலை கிடையாது. நாம முடிவு பண்றோம். சிவாக்கு ரம்யா தான் பொண்டாட்டி. சிவா ரம்யா கூட தான் வாழணும். வேற வழியே இல்ல. பவானி கேக்குறது நியாயம்தான். முதல்ல இந்த ரெண்டத்தையும் வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். மூணாவது ஆப்ஷன் என் ரம்யா தானே. உடனடியா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? நாளைக்கு காலையில அந்த ஜனனியும் சிவா மாமாவும் கோவிலுக்கு போக கூடாது. அந்த கோவில்ல இருக்கிற சாமி ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அங்க போய் தொட்டில் கட்டிட்டா அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது நிச்சயம். குழந்தைய பெத்துக்கிட்டு அவ ஊரை விட்டு எப்படி போவா? இல்ல சிவா மாமாவை விட்டுட்டு அவ எப்படி போவா? இது வேலிட் பாயிண்ட் தான். என்ன பெரிய வேலிட் பாயிண்ட்? பெரிய வெங்காயத்தை கண்டுபிடிச்சிட்டா. நாளைக்கு கோயிலுக்கு அவங்கள போக விட கூடாது. ஏதாவது சொல்லி தடுக்கணும். அத மட்டும் நம்ம செஞ்சா போதும். நீங்க என்னதான் பிளான் பண்ணாலும் அது நடக்கவே நடக்காது. நடக்க விட மாட்டேன். நாளைக்கு கோவில் போவாங்க. ஆனா ஜனனி தொட்டில் கட்ட மாட்டா. துளசி அண்ணி தான் தொட்டில் கட்டுவாங்க. எனக்கு அண்ணினா அது கண்டிப்பா துளசி அண்ணி மட்டும்தான். சிவா அண்ணனுக்கு பொண்டாட்டினா அது துளசி அண்ணி தான். இந்த குடும்பத்துக்கு மருமகனா அது துளசி அண்ணி தான். நாளைக்கு கோவில் போவோம். துளசி அண்ணி தொட்டில் கட்டுவாங்க. யாராலையும் தடுக்க முடியாது. இது காவேரியோட சத்தியம். என்ன பண்ணிட்டு இருக்க? துணியை மூடிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேக்குறல்ல, இதுக்குதான் வேக வேகமா மாடிக்கு வந்தியா? போர்வையை மூடிட்டு அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜனனி, என்ன பேசுற நீ? என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. ஜனனி, இப்ப எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? தப்பு தப்பா பண்ணா தப்பு தப்பா தான் பேசுவாங்க. நீ சரியா பண்ணா நான் சரியா பேசுவேன். நீ தப்பு பண்ணிட்டு நான் தப்பா பேசுறதா சொல்லிட்டு இருக்க. நீ தப்பா நான் தப்பா? போர்வைய மூடிட்டு உள்ள என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சிவா, நான் என்ன சொன்னாலும் இவ கேட்க மாட்டா. நீங்களே பேசிக்கோங்க. நான் கீழே போறேன். நில்லு, பதில் சொல்லிட்டு போ. போர்வைய மூடிட்டு என்ன பண்ணீங்க? நாங்க ஒன்னும் போத்திக்கல. காத்துல பறந்து வந்து தானா மூடிடுச்சு. அதுல இருந்து வெளியே வரதுக்கு தான் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். நீ வந்து போர்வையை எடுத்து விட்டு ஹெல்ப் பண்ண, அவ்வளவுதான். தயவு செஞ்சு தப்பா யோசிக்காத. நீயே தப்பு தப்பா இமேஜின் பண்ணிக்காத. புரியுதா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கூலா இருக்கியா? நான் எப்பவுமே கூலா தான் இருப்பேன். நீ தான் தேவையில்லாம ஹீட் ஆகுற. தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாத, சரியா? போர்வை உங்க மேல வந்து எப்படி விழும்? என் முட்டாளே, அவசர அவசரமா துணி எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு போர்வை காத்துல பறந்து எங்க மேல விழுந்துருச்சு, அவ்வளவுதான். சரி, அப்படியா? அதே மாதிரி நம்ம மேலயும் விழுதான்னு பாப்போமா? கடவுளே,
என்ன இது? ஆ, ஆ. என்ன சிவா சிரிக்கிற? சிரிக்காத சிவா, சத்தியமா சொல்ற, சிரிக்காத. இல்ல இல்ல, அது வந்து எனக்கு செம்ம கோவம் வருது சிவா, எனக்கு கோவம் வருதுன்னு சொல்றேன்ல. ஏய் okay. இப்ப போர்வை விழுந்தாதான் லவ் பண்ணுமா? போர்வை விழாம கூட லவ் பண்ணலாமே. I love you. நான் ஒரு திருட்டு பையங்க. நகை திருடதான் உங்க வீட்டுக்கே வந்தேன். என்ன கூட்டிட்டு வந்தது வேற யாரும் இல்ல. 5 லட்சம் சம்பளம் பேசி 1 லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து உங்க குடும்ப பாரம்பரிய நகையை திருட அழைச்சிட்டு வந்தது உங்க மக அமராவதியும் உங்க மருமக ராஜசேகரும் தான். அப்பா, என்னப்பா இது? மேல படி. என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உங்க குடும்ப நகையை திருட போகாம உங்க மகளையும் மருமகனையும் போலீஸ் கைது பண்ணாம போராடி காப்பாத்துனது துளசி தான். உங்க மகனும் துளசியும் இல்லனா அமராவதியும் ராஜசேகரும் இந்நேரம் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. உங்க குடும்பமே அசிங்கப்பட்டிருக்கும். உங்க குடும்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இனிமே திருட்டு தொழிலே செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்த. உங்க குடும்ப நகையை இனிமே வீட்ல வைக்காதீங்க, அது ஆபத்து. மீண்டும் என்ன மன்னிச்சிருங்க. இப்படிக்கு லாக்கர் மாசலாம் மணி.